எரேமியா 32:27 வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கூறுகிறது. இது பைபிளின் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான வசனமாகும். இது கடவுளின் எல்லையற்ற ஆற்றலையும் அவரால் எதையும் சாதிக்க முடியும் என்பதையும் வலியுறுத்துகிறது. வசனத்தின் பின்னணி. எரேமியா நூல் எரேமியா என்ற இறைவாக்கினர் மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளின் செய்தியை எடுத்துரைக்கிறது. இந்த 32ஆம் அதிகாரத்தில் எரேமியா பாபிலோனியர்களால் எருசலேம் முற்றுகையிடப்பட்டிருந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கடவுள் அவருக்கு ஒரு நம்பிக்கையான செய்தியை அளிக்கிறார். கடவுள் எரேமியாவை ஒரு நிலத்தை வாங்கச் சொல்கிறார், இது எதிர்காலத்தில் இஸ்ரவேலர்களுக்கு மீட்பும் மறுசீரமைப்பும் வரும் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. இந்தச் சூழலில் வசனம் 27 இல் கடவுள் தனது இறையாண்மையையும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலையும் உறுதிப்படுத்துகிறார். விளக்கம். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இங்கு கடவுள் தன்னை கர்த்தர் என்று அறிமுகப்படுத்துகிறார். இது அவரது புனிதமான பெயர். மாம்சமான யாவருக்கும் என்று குறிப்பிடுவதன் மூலம் அவர் மனிதர்கள் உட்பட அனைத்து படைப்புகளுக்கும் ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். மனிதர்களின் பலவீனங்களையும் வரம்புகளையும் அவர் அறிவார், ஆனால் அவர் அவற்றுக்கு அப்பாற்பட்டவர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இது ஒரு சொல்லாட்சி வினாவாகும். ரட்டோரகல் குவெஸ்சன். அதாவது கடவுளால் செய்ய முடியாதது எதுவுமில்லை என்று அர்த்தம். இது அவரது எல்லையற்ற ஆற்றலை ஒம்னிபடன்ஸ் உறுதிப்படுத்துகிறது. மனிதர்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றும் காரியங்களை கூட கடவுளால் செய்ய முடியும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. பொருள். நம்பிக்கை. இந்த வசனம் எவ்வளவு சவாலான சூழ்நிலையிலும் கடவுள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. எருசலேம் அழிவை நோக்கிச் சென்றபோதும் கடவுள் மீட்பை உறுதியளிக்கிறார். விசுவாசம். மனித பார்வையில் சாத்தியமற்றதாக தோன்றும் விஷயங்களை நம்புவதற்கு இது அழைப்பு விடுக்கிறது, ஏனெனில் கடவுளுக்கு எல்லாம் சாத்தியம். கடவுளின் இறையாண்மை, அவர் படைப்பாளராகவும் எல்லாவற்றையும் ஆள்பவராகவும் இருக்கிறார் என்பதை இது வலியுறுத்துகிறது. நடைமுறை பயன்பாடு. இன்றைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அல்லது சவால்கள் பெரிதாக தோன்றலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு உறுதியளிக்கிறது, கடவுளுக்கு எதுவும் கடினமல்ல. நம்பிக்கையுடன் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையை இது தருகிறது. நன்றி.